ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கூட்டுறவு வங்கி பயிர்க்கடன் தள்ளுபடி மீண்டும் திடீர் மாற்றம். கூட்டுறவு வங்கிகள் மூலம் வழங்கப்பட்ட பயிர்க்கடன் 75,000 கடன் வாங்கி இருந்தால் 100% முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். 1,00,000 ரூபாய் வரை கடன் வாங்கினாலும் அதிகபட்சமாக 75,000 வரை தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக முதல்வர் விஜய் அறிவித்துள்ளார். இந்த அதிரடி மாற்றம் 3வது முறையாக பயிர்க்கடன் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழக சட்டப்பேரவையில் முதல்வர் விஜய் விதி 110 கீழ் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு பேசியுள்ளார். தாவேகா அரசு பல்வேறு நிதி நெருக்கடிகளின் மத்தியில் ஆட்சி பொறுப்பேற்றாலும் பதவியேற்ற 15 நாட்களுக்குள் விவசாயிகளின் கடன் சுமையை குறைக்க கடந்த 2026ஆம் ஆண்டு மே மாதம் 25ஆம் தேதி அன்று குறு, சிறு மற்றும் இதர விவசாயிகள் பெற்றிருந்த பயிர்க்கடனில் 50,000 ரூபாய் வரையிலான கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய ஆணை பிறப்பிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் கூட்டுறவு வங்கியில் மூலமாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்வதன் அடிப்படையில் விவசாயிகள் கூடுதலாக பயன்பெறும் வகையில் இந்த அதிரடி மாற்றம் 3வது முறையாக மறுபரிசீலனை செய்யப்பட்டு அதற்கான அறிவிப்பையும் தமிழக முதலமைச்சர் விஜய் வெளியிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து மாநிலம் முழுவதும் பல்வேறு விவசாய அமைப்புகளிடம் இருந்து பெறப்பட்ட பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பான கோரிக்கைகளை கனிவுடன் பரிசீலித்து நிதி நெருக்கடியான சூழ்நிலையிலும் விவசாயிகளின் நலனை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை மட்டும் கருத்தில் கொண்டு குறு, சிறு மற்றும் இதர பெரு விவசாயிகளுக்கு 50,000 ரூபாய் வரை முழு தள்ளுபடி செய்ய அறிவிக்கப்பட்டதை உயர்த்தி ரூபாய் 75,000 வரை கடன் பெற்றவர்களுக்கு முழு தொகையையும், ரூபாய் 75,000ற்கு மேல் கடன் பெற்றவர்களுக்கு ரூபாய் 35,000 முதல் தள்ளுபடி செய்ய அறிவிக்கப்பட்டது. அதன் மூலம் 14.44 லட்சம் விவசாயிகளுக்கு 5,932.23 கோடி ரூபாய் அளவிலான கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்து 19/6/2026 அன்று ஆணையிடப்பட்டது. இதில் 31/7/2026 வரை 5,267 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டு 13.34 லட்சம் விவசாயிகளின் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் மாநிலம் முழுவதும் உள்ள விவசாய சங்க அமைப்புகளில் பிரதிநிதிகள் பயிர்க்கடன் தள்ளுபடியை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து கொண்டிருந்தனர். இதனைத் தொடர்ந்து 7/8/2026 அன்று விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள் மூத்த அமைச்சர்கள் மற்றும் துறை செயலாளர்களுடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் அவர்களின் கோரிக்கைகள் விரிவாக பரிசீலிக்கப்பட்டது. கடந்த காலங்களில் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டாலும் அரசால் கூட்டுறவு வங்கிகளுக்கு செலுத்த வேண்டிய தொகை 4 முதல் 5 ஆண்டு கால இடைவெளியில் செலுத்தப்பட்டு வந்துள்ளது. 2021ஆம் ஆண்டில் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட தொகை 2021 முதல் 2026 வரையிலான காலத்தில் அரசால் 12 தவணைகளாக கூட்டுறவு வங்கிகளுக்கு செலுத்தப்பட்டுள்ளது. ஆனால் அந்த கால அவகாசம் நமது அரசிற்கு தற்போது இல்லை. இந்திய ரிசர்வ் வங்கியின் 28/11/2025ஆம் தேதியிட்ட கடிதத்தில் அரசு கடன் தள்ளுபடி திட்டங்களுக்கான செயல்பாட்டு நடைமுறையின்படி பயிர்க்கடன் தள்ளுபடிக்கான முழு தொகையையும் அரசானது 45 முதல் 60 நாட்களுக்குள் கூட்டுறவு வங்கிகளுக்கு முழுமையாக செலுத்த வேண்டும் என்ற வழிமுறை நடைமுறையில் வந்துள்ளது. இந்த வழிகாட்டுதல்களின்படியும் தமிழ்நாடு அரசின் நிதிநிலை மற்றும் நிதி ஆதாரங்கள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டும் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட்டுறவு வங்கிகள் மூலம் வழங்கப்பட்ட பயிர்க்கடன்களுக்கு பின்வரும் கூடுதல் தள்ளுபடியை வழங்கிட அரசு முடிவு செய்துள்ளது. 75,000 ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்கள் 100% வரை முழுமையாகவும், 75,000 ரூபாய் முதல் 1,00,000 வரை கடன் பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாயும், 1,00,000ற்கு மேல் பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 35,000 ரூபாயும் தள்ளுபடி வழங்கப்படும். இதன் மூலம் ரூபாய் 75,000 முதல் ரூபாய் 1,00,000 வரை பயிர்க்கடன் பெற்றுள்ள 2,38,264 விவசாயிகளுக்கு தலா ரூபாய் 75,000 வரை தள்ளுபடி வழங்கப்படும். இதனால் ஏற்கனவே பெற்ற தள்ளுபடி தொகைக்கு மேலாக ரூபாய் 40,000 வரை கூடுதல் தள்ளுபடி பெறும் வாய்ப்பு ஏற்படும். இந்த கூடுதல் பயிர்க்கடன் தள்ளுபடியால் அரசுக்கு சுமார் ரூபாய் 953.06 கோடி கூடுதல் நிதி சுமை ஏற்படும்.
இருந்தாலும் சுமார் 13.34 லட்சம் விவசாயிகளுக்கு மொத்தமாக ரூபாய் 6220 கோடி பயிர்க்கடன் தள்ளுபடியை இந்த அரசு வழங்கியது. இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. இதன் மூலமாக தற்போது தமிழக முதலமைச்சர் விஜய் 3வது முறையாக பயிர்க்கடன் தள்ளுபடியிலிருந்து மாற்றங்கள் செய்யப்பட்டு அதற்கான அறிவிப்பையும் வெளியிட்டுள்ளார். இதன் மூலமாக 75,000 ரூபாய் முதல் ரூபாய் 1 லட்சம் வரை பயிர்க்கடன் பெற்றவர்களுக்கு பெற்றுள்ள 2,38,264 விவசாயிகளுக்கு தலா ரூபாய் 75,000 வரை தள்ளுபடி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 75,000 ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்கள் 100% முழுமையாகவும், 75,000 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 35,000 ரூபாய் வரையிலும் கடன் தள்ளுபடி அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த தகவல்கள், அறிவிப்புகள், அதிரடி மாற்றங்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திப்போம். நன்றி.